நான் கேட்குறேன், என்ன எங்கள் அப்பா கோட்டாவில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, உதயநிதி என்ன கோட்டா? உதயநிதி என்ன கோட்டாவில் இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறார்? ஆர்எஸ் பாரதி சொல்கிறார் 64லே நாங்கள் பிறக்கிற காலத்துலலாம் அவர் உயர்கல்வி படித்து கொண்டேன். அப்போ உங்களுக்கு சில வார்த்தைகள்லாம் நான் பயன்படுத்தலை. நீங்கள் துணை முதலமைச்சராக இருக்கணும் உங்களுக்கு ஆசை கிடையாதா? என்ன கோட்டாவில் உதயநிதி வந்தார்? நான் வந்து கஷ்டப்பட்டு படித்து ஒரு டெஸ்ட்லேயோ தேர்வுலையோ ஃபெயில் ஆகாமல் அதற்கு மேல் படிப்பு படித்து அயல் நாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீங்க கோட்டாவில் வந்தோம் அப்படின்னு. அப்போ ரிசர்வேஷனில் வர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? இப்போ என்ன நீங்கள் பேசுகிறீங்க? திமுக இல்லைன்னா தமிழ்நாட்டில் யாருமே படிச்சிருக்க முடியாதுன்னா அவரவர்கள் அறிவை நீங்கள் குறைந்து மறுப்பீர்களா? இப்போ உங்கள் கட்சியில் எல்லாரும் படிச்சிட்டிங்களா? நீங்கள் நாங்கள் கேள்வி கேட்கணும், எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். நாங்கள் நாகரிகம் இல்லாமல் அரசியல் செய்ய மாட்டோம். இல்லை, முதல்ல நான் அண்ணன் ஸ்டாலின்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதலில் உங்கள் அமைச்சர்களை நாக்கை அடக்கி பேச சொல்லுங்கள். ஆர்எஸ் பாரதி என்னை பற்றி பேசுகிறாரு, கோட்டாவில் வந்தவன் சொல்கிறாரு. அதுவும் அது இது எங்கே 2 மாநில உங்களுக்கு பெண்கள்னால் அவ்வளோ கேவலமாக போச்சு. அப்போ பெண் அரசியல் ஒரு ஆளுநராக இருந்தாலும் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் நீங்கள் அது இதுன்னு தான் பேசுவீங்க. அப்போ நீங்கள் பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்க? அண்ணன் துரைமுருகன், அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில், மற்றவங்களை பற்றி கேவலமாக பேசுகிறாரு. இப்படி தான் உங்கள் தலைவர்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்களா? நாங்கள் நாகரிகத்தின் கருதி அதற்கு மேலே நான் பேசாமல் இருக்கிறேன். நான் என்ன பேசுகிறீங்க? அதே மாதிரி இன்னைக்கு வடநாட்டுக்காரர்கள் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க, பீடா விற்கிறாங்க. அவர்களும் ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள், நம் இந்திய நாட்டின் சகோதரர்கள். இன்னைக்கு இந்த தலைப்பை மாறுபடாதீர்கள் என்பதுதான். ஆக ஏன் இப்படி நீங்கள் உங்கள் மாநிலத்தை பெருமையாக பேசுங்க, இன்னொரு மாநிலத்தையும் குறைச்சி பேசுங்க. அவங்க சகோதரர்கள். நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொரு மாநிலத்தில் போய் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி பேச ஆரம்பித்தா என்ன நடக்கும்? இந்த நாட்டில் இந்த மண்ணில் உள்ள தாய் தந்தையர் இன்னொரு மாநிலத்துக்கு தன் குழந்தைங்களை அனுப்பி படிக்க வச்சுட்டு இருக்காங்க, வேலை செய்ய விட்டுட்டு இருக்காங்க. சகோதரத்தோட வாழ பழகுங்க. மறுபடியும் சொல்கிறேன், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறோம், பாதிக்கப்படும்னு சொல்கிறாரு முதலமைச்சர். டெய்லி ஒரு ஷூட்டிங் போட்டு டெய்லி இன்னைக்கு காலையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு, 8 தொகுதி குறையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பொய்யை மறுபடியும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனது. அதைத்தான் தெளிவுபடுத்திட்டாங்களே, தெளிவுபடுத்தியாச்சுல. எதுனாலும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாதுன்னா அப்போ அதை நம்ப வேண்டியதானே. எந்த விதத்தில் அவங்க கொண்டு வர்றாங்களோ இல்லையோ திருப்பி சொல்லியாச்சுல. அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் நேற்று சட்டமன்றத்தில் வேல்முருகன் வந்து தன்னோட பேச நினைக்கும் போது அதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது. அதே போல சிஎம் வந்து இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவோட இல்லை, எங்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே பலமுறை சொல்லியிருக்காங்க. சகோதரி வானதியே என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, எழுந்தாலே பேச விட மாட்டேன்றாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள்ல பாராளுமன்றத்தில் எப்படிலாம் பேசுனாங்க, அதாவது ஆங்கிலத்தில் பேசினாங்களாம், தமிழில் பேசினது இல்லாமல் ஆங்கிலத்தில் புலமையோடு பேசினாங்க போட்டுக்கிறாங்க. தமிழில் பேச வாய்ப்பு இருந்தாலும் இதுதான் அவங்களோட தமிழ் பற்று. நீங்கள் தொலைக்காட்சியிலே பாருங்கள் எவ்வளவு திமுக காரங்க இந்த ஒரு வாரத்தில் பேசியிருக்காங்க. ஆனால் அதே இது அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்களே இன்னைக்கு எதிர்த்து எங்களால் பேச முடியல. ஏன் அண்ணன் திருமாவளவன் கொடியேற்ற முடியலன்னு சொல்கிறாரு, வேல்முருகன் என்னால் பேச முடியலன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இவங்க கூட்டணியில் உள்ளவங்க தானே, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.